வரணும், இதே இடத்துக்கு வரணும் சொன்னார். இதுவரை காணவில்லையே. வந்தா அவர்கிட்ட பேசவே கூடாது. நந்தினி, நந்தினி, நந்தி, பொந்து, நந்தினி, நந்தினி, அப்படி என்னடி கோபம் என் மேல? எவ்வளவு நேரம் ஆகுது? நீங்க எப்ப வரீங்கன்னு வழி மேல வைத்து காத்து கொண்டே இருக்கிறேன் நான். ஓ, அதற்காக எவ்வளவு கோபமா? ஆமா, அந்த கோபம் கிடையாது. நந்தினி, சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட நான் சொல்ல போறேன். என்ன முக்கியமான விஷயம்? சொல்லுங்க. என்ன தெரியுமா? சொல்லுங்க. அந்த ஜமீன் கோட்டை இளவரசன் இருக்கின்றான தென்னரசி. ஆமா, அவனுக்கும் விறகு வெட்டியின் தங்கை இருக்கின்றாள் அல்லவா, அபிராமி. ஆமாங்க, அவர்கள் இருவருக்கும் இத பார்த்து நீங்க சும்மாவே இருந்தீங்க? சும்மா இருப்பேனா? நான் என்ன செய்து தெரியுமா? என்ன செய்தீங்க? இந்த காதலானது திருமணம் வரைக்கும் வந்து முடிஞ்சு போச்சு. ஆகையால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தீங்க? அந்த பெண்ணை மட்டும் தன்னன் தனிமையிலே அழைத்து அவனை ஜமீன் கோட்டை இளவரசன் அவனை மறந்துவிடு, உன்னை போன்ற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவனை திருமணம் செய்து கொள் என்று சில அறிவுரை எடுத்து சொன்னேன். நீங்க சொன்னது அந்த திருட்டியா சக்காயத்தை கேட்டாளா? கேட்கலையே. என்னை அவமானப்படுத்திட்டா, அவதூறா பேசிட்டா. எனக்கோ சின்ன பிறந்தது. என்னுடைய மந்திர சக்தியால் அவனுக்கு நான் கொடிய சாபம். என்னங்க கொடிய சாபமா? என்ன சாபங்க அது? என்ன தெரியுமா? சொல்லுங்க. அவளுக்கு திருமணம் முடித்து முதல் இரவு அன்று அவனுடைய கரமானது அவள் மீது பட்டதுமே 4448 வியாதி, அந்த வியாதியில கொடிய வியாதி அருமையாக போக வேண்டும். என்னுடைய காதலன்னா என்னுடைய காதலன் தான். ஆமா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? இந்த மீச பார்க்கும்போது இப்படி மருது அப்படியே. அப்படியா? என்னங்க நந்தினி, அதற்காக நீ என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. யாருடைய கண்களுக்கு அகப்படாமல் அந்த ஜமீன் கோட்டைக்கு நுழைய வேண்டும். எதற்குங்க சொல்லுங்க. அந்த முதல் இரவு அன்று நான் கொடுத்த சாபம் அவளுக்கு பலிக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்து விட்டு இவ்வளவு தானே. ஆபத பெண்ணா, ஒருவன் அழிவாத பெண்ணா, ஒரு பெண் நினைத்தால் இதே கையால் வீணியை மிட்ட முடியும், இந்த விஷத்தையும் கலக்க முடியும். சபாஷ் சபாஷ். அது மட்டும் கிடையாது, மறுபடியும் அதே ஜமீன் கோட்டைக்குள் நுழைய வேண்டும். எதற்குங்க? எதற்காக தெரியுமா? சொல்லுங்க. அந்த அருவி நோய் பிடித்த பெண்ணை அனைவருமே வெறுத்து விடுவார்கள். இளவரசன் மட்டும் தன்னை தனிமையில உலாவி கொண்டிருப்பான். நீ அவனிடம் செல்ல வேண்டும், நாட்டியம் ஆட வேண்டும். அவன நாட்டியம் முடிந்த பிறகு பரிசு கொடுக்க முன் வருவான். அந்த பரிசை நீ பெறக்கூடாது. எதற்காக தெரியுமா? சொல்லுங்க. அவனுக்கு அளவு கடந்த மதுவை ஊற்றி அவனை உன்னுடைய கைவசப்படுத்திக் கொண்டு இந்த ஜமீன் கோட்டை நீ உயிர் சாசனம் இவ்வளவு தானுங்க. ஒரே ஒரு கோடு போடுங்க, நீங்க விரல மட்டும் காட்டுங்க, எப்பேற்பட்ட உரளையும் அப்படியே நம்ம ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைங்க. ரங்கோலி அப்படியே புச்சு குத்தா என்ன தடி உனக்கு தெரியும் படுத்துற எல்லாமே பயிர் பார்த்தது தான் நான் வந்துக்கிறேன். எப்படி மீன் இருக்கிறேன்னா நான் நினைத்தது ஒவ்வொன்று வெற்றிகரமாக முடிய வேண்டும். அப்படியாங்க? ஆமா. நந்தினி சொல்லுங்க. நந்தினி, இன்றுதான் அவளுக்கு திருமணம். அப்படியாங்க?